சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பலாப்பழ இலை கொழுக்கட்டை. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக இருக்கும். பலாப்பழம் சீசனில் இதே மாதிரி செய்து பாருங்கள். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் பலாப்பழ சுளையெல்லாம் எடுத்து கொட்டையெல்லாம் நீக்கி சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த கப்பில் தான் 2 கப்பு அளந்து எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் நம்ம மாவு எல்லாமே அளந்து எடுக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம பலாப்பழ சுளையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருவோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் நெய் விடுங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் விடுங்க. விட்டு நம்ம ஒரு எந்த கப்பில் பலாப்பழம் எடுத்தோமோ அந்த கப்பில் அரை கப்பு கொஞ்சம் கூடுதலாட்டு தேங்காய் எடுங்க. இந்த தேங்காயோட ஈரம் போகணும், அவ்வளோதான். லேசாக வாசனை வரும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இந்த சிவக்கணனி இல்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பலாப்பழ விழுதை போட்டுருவோம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. அதில் உள்ள பச்சை வாசனை கொஞ்சம் போகணும். இங்கே பச்சை வாசனை போன உடனே நம்ம ஒரு அரை கப்பு வெல்லம், பாருங்கள், பொடியை நறுக்கின வெல்லத்தை போட்டு கிளறி விடுங்க. உங்களுக்கு வெல்லம் கல் மண் தூசி இருந்தேன்னா கொஞ்சமாக தண்ணியில் விட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி அதில் விட்டுருங்க. அது கூட கொஞ்சம் நேரம் இருக்கிறதுக்கு ஆகும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதில் ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு அதாவது 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி போட்டால் நல்ல வாசனையாட்டம் இருக்கும். நல்ல திகட்டாமல் இருக்கும். நம்மளுக்கு இந்த இனிப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் திகட்டாமலும் இருக்கும். அப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம எந்த கப்பில் பலாப்பழம் அளந்து எடுத்தோமோ அந்த கப்பில் அரிசி மாவு, 2 கப்பு பலாப்பழத்துக்கு 1 கப்பு அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் மாவு இருக்கலாக இருந்து அப்படின்னா கொஞ்சம் பால் விட்டுவிடுங்க, அவ்வளோதான். வேறு தண்ணி எதுவும் விட வேண்டாம். கொஞ்சமாக பால், இது கரெக்டாக அளவில் இருக்குது. பாருங்கள், பக்கத்தை பாருங்கள், கையில் ஒட்டாமல் இப்படி நல்லா நம்மளுக்கு உருட்டுகளாக வரும். இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துருவோம். அப்படின்னா தான் சூடு ஆறும். நல்லா கம்மனி வாசனையாக இருக்குது. இது பாதி அளவு வந்திருக்கும். இப்போ இதை மூடி வச்சுருங்க. கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் ஆகட்டு. அதுக்கடையில் நல்லா ஆறிடும். கைப்பொறுக்கம் சூடு வந்துடும். பாருங்கள், கைப்பொறுக்கம் சூடு வந்துடும். இப்போ இதை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. அப்படின்னா தான் இந்த கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருந்த போல் இருக்கும் நம்ம சாப்பிட சமயம். பாருங்கள், இப்படி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வாழை இலையில் வச்சு மடித்து அப்படி விட்டுருங்க. பூரசில் இருந்தால் பூரசில், அந்த கொழுக்கட்டை நம்ம திரளியில் செய்வோம்ல அந்த இலை இருந்தால் அதில் கையில் பிடிச்சும் பிடி கொழுக்கட்டை நாங்கள் வைக்கலாம், நல்லாயிருக்கும். அப்படி இலை உங்களுக்கு இல்லைன்னா பிடி கொழுக்கட்டை நாங்காயும் பிடிச்சி வைக்கலாம். இப்படி பாருங்கள், இதை இப்படி வச்சுருங்க. பாருங்கள், நல்லா அழுத்தி வச்சுருங்க. இப்படி இருக்கும். இப்போ இதே போல் எல்லாம் செய்து வச்சிடலாம். செய்து வச்சுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு சட்டியில் தான் நான் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நல்லா கொதித்த உடனே இந்த தட்டத்துக்கு வச்சுருங்க. மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். கம்மானி வாசனையோடு நல்லா வெந்துடும். 15 நிமிஷம் கழித்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. நல்லா இருக்கின போல் இருக்கும். நம்ம ஆறின உடனே கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் ஆறிட்டு நான் எடுத்துட்டேன். கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் ஆறிட்டு இந்த பலாப்பழத்தில் செய்யக்கூடியதெல்லாம் சூடோடு சாப்பிடுவதோட கொஞ்சம் ஆறின பிறகு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். குழிப்பணியாரம் எல்லாமே கொஞ்சம் ஆறின பிறகு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் பிச்சு காணிக்கும் பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக வச்சு போல் கம்மனி வாசனையோடு இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த பலாப்பழ சீசனில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.